ஸோ ஹலோ கைஸ், எல்லாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபுல் வீடியோவுக்கு வந்திருப்பீங்க. சாரி, கொஞ்சம் லேட்டாச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா இலை நல்லா அழகாக இருக்குது, கொடை மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கு. அண்ட் பக்கத்துலேயே கொய்யாக்காய் மரம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பாதாமிக்காய் பொறிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் அங்கே கொய்யாக்காய்க்கு போயிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இங்கே பார்த்தோன்னே வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வீடியோவும் எடுத்துட்டேன். ஆனால் எடிட்டிங் பண்ணது தான் எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன் கைஸ். அதுவும் இல்லாமல் நல்லா அழகாக கொடை விரிஞ்சிது. நான் லாஸ்ட்டாக வீடியோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. சரி, இதாவது வீடியோ எடுத்துருக்கோமேன்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணலாம் பார்த்தா எடிட்டிங்க்கு எனக்கு டைமே இல்லை. அதனால் இப்போதே எடிட்டிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ சாரி, எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க வீடு தானே, எங்கள் சின்ன பாட்டி வீடு தானே. ஸோ அதனால் பொறிச்சிட்டு நிறையா பொறிச்சேன். ஒரு கூட பாதி அளவுக்கு என்னமோ தான் வந்தது. நான் மட்டும்தான் பறித்தேன். அப்புறம் எங்கள் அக்கா நாங்கள்லாம் பொறித்தோம். நல்லா கீழே பொத்து எல்லாம் நல்லா விழுந்து. நான் உடச்சி நல்லா கடிச்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் என்னமோ இதை நான் உடைச்சேன். அதுக்குள்ளேருந்து பாதாம் வந்தது. செம்மையாக அந்த பாதாம் நிறையா சாப்பிட்டேன். இப்போ கூட 1-2 என்னமோ தான் இருக்கும் என்கிட்ட. செம்மையாக இருந்தது பாருங்கள். அது ஒன்று உருண்டுட்டு ஓடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாதாமிக்காய். அதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, பார்க்க அப்படியே பாதாம் மாதிரியே இல்லைல்ல மேலேருந்து, அதாவது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக இந்த வெயிலுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. இது நிறையா பொறிச்சோம். இன்னும் மரத்தில் அந்த பச்சையாக இருக்குது, அது மறுபடியும் போய் பொறிச்சிட்டோன்னா அதுவும் நிறையா கூட அளவுக்கு வருங்க. ஆனால் எனக்கு பொறிக்கிறது தான் டைம் இல்லை. அதனால் இருந்தது வரைக்கும் பொறிச்சிட்டு நான் பச்சையெல்லாம் இன்னும் பொறிக்கல. மறுபடியும் போகும்போது வேணால் இன்னும் நல்லா நான் ஃபுல் வீடியோவாக இன்னும் நல்லா லென்த்தாக எடுத்து போடுறேன். லென்த்தானால் இன்னும் நல்லா கிளியராக எடுத்து போடுறேன். பாருங்க, நான் போடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. என் கையில் அப்படியே கொத்து தான் நான் எடுத்து போடுறேன். நல்லா இருந்தது. அதுவும் இந்த கூடையில் அது போட்டு பார்க்கும்போது ஐயோ, அது கூடை ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சுதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 1-2 சாப்பிட்டேன். அப்புறம் மற்றது கொஞ்சம் எங்கள் தங்கச்சிக்கு என் தம்பிக்கெல்லாம் பாதி பிரித்து கொடுத்தாச்சு. நாங்கள் 3 பேர் பிரித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொய்யாக்காவும் நாங்கள் நிறையா பொறிச்சோம். கொய்யாக்காய் பொறிக்கலான்னு போய் பார்த்தேங்க. வேணா பாருங்கள், இங்கே பாருங்கள் கொய்யாக்காய். அது அங்கே இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கொய்யாக்காய்லாம். அங்கே பாட்டி இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம். சரி நம்ம பொறிக்க வேணாம், அவங்க போனதுக்கப்புறம் பொறிக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எங்கள் அம்மாட்ட கொய்யாக்காய் இருந்தது. பார்த்தா அந்த பாட்டி கொடுத்துட்டு போனாங்க. பிள்ளை பார்த்துச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 3 பழம் கொடுத்துட்டு போனாங்க. நல்லா இருந்தது பாருங்கள். 1 என் தம்பி சாப்பிட்டான், இன்னும் 2 என்கிட்ட இருந்தது. அது நான் அடுத்த நாள் இன்னும் தான் சாப்பிட்டேன். சின்னது கொஞ்சம் நல்லா இருந்தது, பெருசுனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பெருசும் நல்லா இருந்தது, சிறுசும் நல்லா இருந்தது. பாருங்கள், நான் மறுபடியும் போய் பொறிச்சேங்க. மறுபடியும் போய் கொய்யாக்காய் இலை, கொய்யாக்காய் இது 2மே நிறையா பொறிச்சிட்டு வந்தேன். நிறையா இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டி இல்லாதப்போ தான் போய் பொறிச்சிட்டு வந்தேன். நல்லா இருந்தது பாருங்கள். அங்கே ஒரு கொய்யாக்காய் தெரியும் பாருங்கள் கொய்யாக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கொய்யாக்காய். இதெல்லாம் கொய்யாக்காய் பொறிக்கணுன்னு தான் பாருங்கள். அங்கெல்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் கொய்யாக்காய். எனக்கு பார்க்க பொறிக்கணும்னு ஆசை வந்தது. நான் வெறும் இலையை பொறிச்சிட்டு வந்துட்டேன். இலை அப்புறம் என்ன கொய்யாக்காயெல்லாம் பொறிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தா செம்பருத்தி பூ, சாண்டல் அண்ட் ரெண்டு. எனக்கு செம்பருத்தி பூ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. சரி, அதையும் சின்ன வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. ரெட்டு இந்த என்ன சாண்டல் அண்டு உள்ள ரெட்டு, அது நல்லா இருந்தது. அதுக்குள்ளே எனக்கு நோன்பு திறக்கிற டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் தொழுதுட்டு நோன்பு திறந்துட்டு இந்த நைட் எடுத்த வீடியோ, நைட்டு ஒரு 7-8 மணிக்கு எடுத்த இந்த வீடியோவை ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது இல்லாமல் இந்த கொய்யாக்காய் எல்லாம் பொறிச்சது. எங்கள் வீட்டில் புளி இருந்தது. அந்த கொய்யாக்காய் சேர்த்து சாப்பிட்லான்னு, புளி நல்லா உப்பு போட்டு சாப்பிட்லான்ட்டு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்த நாளும் சாப்பிட்டு எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அதாவது அந்த பாதாமிக்காய் எடுத்துகிட்டு வந்த டேவே எல்லாம் பாதி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் தான் குடித்தாங்க. பொறிச்சவளுக்கே கம்மியாக தான் கொடுத்தாங்க. 2 பேர் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் எடுத்து வீட்டில் எல்லாம் அந்த கூடையில் போட்டுட்டு
அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். பாய் கைஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.